சொல்றாரு, நான் சக்திய பார்க்க போகவே இல்ல. சக்தி எதுக்கு மன்னிப்பு கேட்கணும், நீ முழுகாம இருக்கியான்னு கேட்டதுக்கு நான் தானே சொன்னேன். அவ எதுக்கு மன்னிப்பு கேட்கணும்? ஏதாவது தப்புக்கு அவ மன்னிப்பு கேட்டா செஞ்ச மாதிரி தானே அர்த்தமாகுது. அதெல்லாம் அவன் மன்னிப்பு கேட்க மாட்டா. அவ சொன்னாலும் நான் செய்ய விட மாட்டேன்பா. பொண்டாட்டி சொல்லி கொடுத்தத அப்படியே ஒப்பிச்சுட்ட, அப்படிதானே சின்னவனே? யாரும் எனக்கு பாடம் எடுக்கல, எனக்கு தெரியாதா? பொண்டாட்டி நம்மள மதிக்கவே இல்ல. ஆனா இவன் பாரு, அவ சொன்னதை கேட்டு அப்படியே சொல்றான். மன்னிப்பு கேளுன்னு சொன்னப்பவே நீயா சொல்லியிருந்தேன்னா நான் ஒத்துக்கிட்டு வந்திருப்பேன். ஆனா இவ்வளவு நேரம் கழிச்சு பக்கம் நியாயம் இருக்குன்னு சொல்ற பாத்தியா? இதுலயே உன் லட்சணம் என்னன்னு தெரியுது. வேலு சொன்ன, அவ அடங்கி ஒடுங்கி மன்னிப்பு கேட்டா மாத்திரம்தான் இந்த வீட்டு வாசப்படியே மிதிக்க முடியும். சொல்லி வை. அவ என் மனைவி, யார்கிட்ட மன்னிப்பு கேட்கணும் யார்கிட்ட மன்னிப்பு கேட்க கூடாதுன்னு சொல்ல வேண்டியது நானு. அவ யார்கிட்டயும் கேட்க மாட்டா. ஆனா இந்த வீட்டுக்கு வரவும் வேணாம், அவளோட வாழ்க்கையும் வேண்டாம். என்ன வேலு, அம்மாவுக்கு சமையல்ல சக்தி ஹெல்ப் பண்றாங்க. அப்ப தங்கச்சி செல்விக்கு கையில அடிபட்டுருது, ஆஸ்பத்திரி போயிட்டு கூட்டிட்டு வர்றாங்க. சக்தி கிட்ட மாமா சொல்றாங்க, மாப்பிள்ள உன் பக்கம் தான் தப்பு இருக்கு, பொண்ணை திட்டி என்ன பிரயோஜனம், உன்னை மாதிரி ஒரு முரட்டு பயலுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க. அவன் அந்த பொண்ணு தைரியமா இருக்க மாதிரி நடிக்கிறா. சக்தி இந்த பொண்ணுக்கு தைரியமே இல்ல. மாமா நவீன் கூட செல்வியும் சக்தியும் பேசிக்கிட்டு இருக்காங்க. வேலு பாத்துறாரு. வேலை பார்த்த உடனே இளநிய சக்தி கீழே விட்டுறாங்க. வேலு சொல்றாரு, என்னைய பெத்தவங்க கிட்ட மன்னிப்பு கேட்க உன்னால முடியல, அந்த காரணம் இப்பதானே புரியுது. நான் வேண்டாம்ல சக்தி, அப்பதானே சிரிச்சு சிரிச்சு பேசி ரோடு ஃபுல்லா நீ சுத்துவ. அம்மா என் ஃப்ரெண்டு நவீன் மாமா, அது சரிதான். என்னை ஏமாத்துறதுக்கு உனக்கு எப்படி மனசு வந்துச்சு? குடிச்சிருக்கன்னு பாக்குறேன், இல்லாட்டி என்ன பண்ணுவ? யாரு முன்னாடியும் புருஷனை விட்டுட்டு எவன் கூடயோ சிரிச்சு சந்தோஷமா பேசிக்கிட்டு இருக்கியே, பாத்தியா? குடிச்சுக்கிட்டு ரோடா சுத்திக்கிட்டு இருக்கேன். வேலை அடிக்கிறாரு. சொல்றாங்க, நவீன் சாரி, நீங்க கிளம்புங்க பிளீஸ். என்ன எதிரியாக்கிட்டு அவன் உனக்கு ரொம்ப முக்கியம் இல்ல, சூப்பர்ரா, ரொம்ப அசிங்கப்படுத்திட்ட. தாலி கட்டினா மாத்திரம் ஆம்பளை இல்ல, தாலி கட்டினவளை மதிக்கணும், அவன் தான் ஆம்பளை. இதுக்கெல்லாம் மதிப்பே கிடையாது. வருமா, நாளை பார்க்கலாம். இன்று எகிப்தின் தலைநகரம் கைரோ. நாளை சந்திக்கலாம்.